ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிசி கேஸ் ஹியரிங் வந்துச்சு. ஸோ அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நிறையா பேர் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓவரால் ரிசல்ட் வருமா இல்லை ரிசல்ட் வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் எஸ்ஐ கேஸ்க்கு ஏதாச்சும் அப்டேட் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது பிசி கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ நேற்று ஹியரிங்க்கு வந்தது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அடுத்த ஹியரிங் வந்துட்டு 13ஆம் தேதி மாற்றிருக்காங்க. அதாவது இன்னும் 2 நாள் கழிச்சு, ஸோ மண்டே அன்றைக்கி அடுத்த ஹியரிங் போட்டிருக்காங்க. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இமீடியட்லி ஆஃப்டர் அட்மிஷன். ஸோ அந்த வழக்கை வந்துட்டு ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, ஓகேவா, அந்த வழக்கை ஏற்றுறாங்க அப்படின்னா உடனடியாக விசாரணை நடந்து ஸோ நம்ம ஜட்ஜ்மெண்ட்டை வந்துட்டு 13ஆம் தேதி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் நமக்கு வந்துட்டு அதோட ஐட்டம் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 39. ஓகேவா? ஸோ 39ஆவதாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அன்றைக்கே நம்ம ஜட்ஜ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா விசாரணைகள் எல்லாமே முடிஞ்சு அடுத்த ஹியரிங்கில் கண்டிப்பாக நமக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். ஓகேவா? ஸோ பிசி கேஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட முடிய போகிற தருவாயில் இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்ததாக ஓவரால் ரிசல்ட் வருமா இல்லை ரிசல்ட் வருமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு அதை பற்றி தான் இதில் பேச போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்குது. இந்த 0.5 அந்த ஹைட் கேசஸ் போட்டாங்கள்ல, அது டிஸ்மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அந்த 0.5 வெளியில் போனாங்கள்ல, அவங்கள கூப்பிட்டு மறுபடியும் ரீஃபிசிக்கல் நடத்தணும் அப்படின்ற ஒரு ஆர்டர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு மறுபடியும் இவங்க அந்த ஹைட் மெஷர்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போது நம்மளோட இந்த கேஸ் என்னாச்சு, இந்த கேஸ் என்னாச்சு அப்படின்னா, இந்த கிரேஸ் மார்க் கேஸ் வந்துட்டு 4 கொஸ்டின் சொல்லியிருக்காங்களா. ஸோ இவங்க பெரும்பாலுமான வாய்ப்பு எதுக்கு இருக்குது அப்படின்னா ரிசல்ட்டுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓவரால் ரிசல்ட் வர்றதுக்கு பெரிதாக வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த 4 கொஸ்டினில் ஸோ இந்த கேஸ் போட்டவங்களை பற்றி யோசிச்சு பாருங்களேன். அவங்க ப்ராப்பராக ப்ரூஃப்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டி தான் வந்துட்டு கேஸே போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ சிங்கிள் பெஞ்சில் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு கிரேஸ் மார்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை தாண்டி தான் இவங்க டபுள் பெஞ்சுக்கு அப்பீல் போயிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போது டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேருந்து அந்த 4 கொஸ்டினும் நாங்கள் கரெக்டாக தான் எடுத்திருக்கோம், இதுக்கான ஆன்சர் இது மட்டும்தான் அப்படின்னு 4 கொஸ்டினையும் ப்ரூவ் பண்ணணும். அப்படி ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு கொஸ்டின் தவறுற பட்சத்துலையும் அந்த ஒரு கொஸ்டினுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்குற மாதிரி வரும். 2 கொஸ்டின் அவங்களால ப்ரூவ் பண்ண முடியலன்னா 2 கொஸ்டினுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ பெரும்பாலுமான வாய்ப்பு அவங்களுக்கு ரிசல்ட்டுக்கு தான் இருக்குது. அதை விட்டு புதுசாக யாரெல்லாம் உள்ளே வராங்களோ அவங்களுக்கு ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஓவரால் தயார் பண்ணுவாங்க. ஸோ அதோட ப்ராசஸ் கொஞ்சம் டிலே தான் ஆகும், அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிடாது. பட் அந்த கிரேஸ் மார்க் வந்தால் நான் குவாலிஃபை ஆவேன்னு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு உங்களோட ஃபிசிக்கலில் கான்சன்ட்ரேட் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு அதில் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக இதுதான் கிட்டத்தட்ட நடக்க போகுது. ஸோ அடுத்ததாக எஸ்ஐ கேஸ் பற்றி பார்க்க போகிறோம். எஸ்ஐ கேஸும் அதே 13ஆம் தேதி திங்கட்கிழமை தான் ஹியரிங்க்கு வருது. இந்த கேஸும் பெரும்பாலும் அன்றைக்கே விசாரணை முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எத்தனாவது நம்பராக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65வது நம்பராக வருது. ஓகேவா? நம்மளோட எஸ்ஐ கேஸு. ஸோ பெரும்பாலும் விசாரணையை அன்றைக்கி முடிச்சிருவாங்க. 2 கேஸுமே ஒரே நாளில் விசாரணைகள் கிட்டத்தட்ட முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க ரிசல்ட் எல்லாமே ரெடி பண்ணி தான் வச்சுருப்பாங்க எஸ்ஐக்கு. நம்ம ஃபிசிக்கல் எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஆகஸ்ட் எண்டில் நம்ம ஃபிசிக்கல் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ எஸ்ஐ மாணவர்களும் உங்களோட ஃபிசிக்கல் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நம்ம ஏன் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் 100 தாண்டி தான் நமக்கு நம்பர் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு ஸோ கேஸை முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வர்றதுனால தான் இவ்வளோ கம்மியான நம்பர்ஸ் பண்ணி நம்ம கேஸ் வந்துட்டு அட்மிட் ஆகுது. ஓகேவா? ஸோ எல்லாருமே ஃபிசிக்கலுக்கு ப்ரிப்பேராக இருங்க. தான் வந்துட்டு இந்த கரூரில் 32 பேருக்கு நேற்று நம்மளோட முதலமைச்சர் அவர்கள் வந்துட்டு அரசு பணி அதை வழங்கியிருந்தாங்க. அந்த ஆர்டர் போய் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது என்ன கேட்டரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா குரூப் 4 கேட்டரில் கொடுத்துருக்காங்க. அவங்களோட சொந்த ஊரான கரூரில் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த இன்சிடெண்ட்டை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல். ஓகேவா? ஸோ இப்போது இந்த ஆஸ்பிரன்ஸோட சிச்சுவேஷன் இருக்குல்ல, ஸோ ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கவலைக்கிடமான ஒரு மிகப்பெரிய டவுன்ஃபால்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா குரூப் 1க்கு வந்துட்டு 26 வேக்கன்சி தான் இந்த வருஷம் விட்டுருந்தாங்க.
அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேருந்து இந்த வருஷம் எந்த கால் ஃபாரும் இருக்க போகிறதில்ல. அவங்களோட ஆனுவல் பிளானர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் பெரிதும் மாணவர்கள் வந்துட்டு அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க. அடுத்து குரூப் 2 வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்க போகுதுன்னு நமக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டால் தான் தெரியும். ஸோ விட்ட குரூப் 1 வேக்கன்சி கம்மியாக இருக்குது. டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேருந்து இந்த வருஷம் எந்த எக்ஸாமும் வைக்க போகிறதில்ல, போஸ்டிங் போட போகிறதில்ல. ஓகேவா? புதுசாக ஆள் எடுக்க போகிறது இல்லை இந்த வருஷத்துக்கு. 2027 தான் எடுக்க போகிறாங்க. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஏன் மாணவர்கள் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் சில பேர் 8 வருஷம்லாம் படிக்கிறாங்க. ஓகேவா? இது கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா, இந்த வருஷம் வந்துட்டு அவங்களோட ஏஜ் டெட்லைனாக இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்களால அடுத்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் விடும்போது அவங்களோட ஏஜ் பார் ஆகிடும். ஸோ அந்த மாணவர்கள்லாம் இந்த 6, 7, 8, 4, 3 இந்த மாதிரி வருஷங்கள் படித்த மாணவர்களுக்கு வந்துட்டு ஒரு சான்ஸே கிடைக்காம அவங்க இந்த தடவை வெளில போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த கொரோனா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் முடிய போகுது. ஸோ இதை கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்து அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் எல்லாரோட விருப்பமும். ஸோ அதை கொடுத்தாலே கொஞ்சம் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட அந்த முயற்சின்றது வீண் போகாமல் இருக்கும். ஸோ இதை பற்றி ஏதாச்சும் எனக்கு டீட்டெயில்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் அதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.